கடவுள் தனது சாயலாக மனிதனை உருவாக்கி தம்மோடு தூயவராக வாழ வழி செய்தார். ஆனால் மனிதனோ அற்ப சுகத்திற்காக தூய நெறியிலிருந்து தவறி கட்டளையை மீறி பாவத்தில் மூழ்கினான். அதனால் மனிதன் தன்னால் கடவுளை காணவோ கடவுளோடு ஒன்றிணைந்து வாழவோ முடியாமல் புறந்தள்ளப்பட்டான். கடவுள் தன் இரத்த சொந்தமான மனிதனை தனது அளவற்ற பாசத்தின் நிமித்தம் இரட்சித்து தம்மோடு மீண்டும் வாழ வழி செய்யும் நிமித்தம் ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, மோயிசன் போன்றோரை அனுப்பி மீட்பின் பாதையை தயார் செய்தார். பின் தன் சொந்த மகனை அனுப்பி அன்புக்கும் மீட்பிற்கும் அதியுயர் கொடியான தன் உயிர் தியாகத்தை செய்து உலகையும் மக்களையும் மீட்பதற்கு மண்ணில் மனிதனானார். அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியே, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை அடைந்துள்ளேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன், இயேசு என்னும் பெயரிடுவேன். இது எப்படி நிகழும்? தூய ஆவி உம்மீது வரும், கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். பிறக்கப் போகும் குழந்தை இறைமகன் எனப்படும். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. விண்ணுலகில் வாழும் இறைவன் மண்ணுலகில் வரும் வேளை நெருங்கியது. அம்மா, அம்மா, யாருமே இடம் தர மறக்கிறார்கள். போதகரே, பாவிகளை மன்னிக்கும் வித்தகரே, இவள் ஒரு விபச்சாரி, கையும் மையுமாக வெளிப்பட்டிருக்கிறார். நமது மோயிசனின் ஆணைப்படி இவள் கல்லால் அறிந்து கொல்லப்பட வேண்டும். நீர் என்ன கூறுகிறீர்? உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும். அம்மா, அவர்கள் எங்கே? யாரும் உன்னை கண்டிக்கவில்லையா? இல்லை, இல்லை ஆண்டவரே, இல்லை.
நானும் உன்னை தண்டிக்கவில்லை. இனிமேல் பாவம் செய்யாதே. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு பாவம் மன்னிப்பு தந்த ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். நாமும்தான் எத்தனை வழிகளை வகுத்தோம். புத்திக்கு புரியாத மொழிகளையும் வழிகளையும் புதைத்தோம். கண்டபலன் பழியும் பாதகமும் நம்மையே சூழ்ந்து வருகின்றன. ஆனால் சட்டத்தை தீட்டினோம், திட்டத்தை தீட்டினோம், எல்லாம் மட்டமாயின.
நாம் தான் கெட்டவர்கள் போல் ஆகிவிட்டோம். உலகம் முழுவதும் அவனை பின்தொடர்கிறது. நம்மை பைத்தியக்காரராக்கி விட்டனர். யூதாஸ், யூதாஸ், ஆமாம், யூதாஸ், இயேசுவுடன் திரும்பவன். இதோ 30 வெள்ளி. இந்தா. நான் என்ன செய்தேன் என்பதை அறிவீர்கள். நீங்கள் என்னை குரு என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அழைப்பது முறைதான். ஆனால் ஆண்டவராகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவுவேன் என்றால் நீங்கள் ஒருவருடைய கால்களை கழுவ வேண்டும். நான் அவ்விதம் செய்தேனோ அவ்விதமே நீங்களும் செய்ய வேண்டும். உங்கள் எல்லோரையும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் மெய்யாகவே நான் கூறுகிறேன், உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். ஆண்டவரே, நானா ஆண்டவரே அந்த துரோகி? ஆண்டவரே, நானா உம்மை காட்டிக் கொடுப்பவன்? நானா ஆண்டவரே? ஆண்டவரே, நானா அந்த பாவி? நானா ஆண்டவரே அந்த துரோகி? அந்த துரோகி நானா ஆண்டவரே? ஆண்டவரே நானா? நீயே கூறிவிட்டாய். நீ செய்ய வேண்டியதை விரைவாக செய்து முடியும். இதை பெற்று உண்ணுங்கள். இது என் சரீரம்.
இது என்னுடைய இரத்தம். இதை நீங்கள் அருந்துங்கள். இது பாவ பொறுத்தலின் நிமித்தம் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் முடிவற்ற புதிய உடன்படிக்கையின் இரத்தம். அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டால்தான் நீங்கள் என்னுடையவர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். தந்தை என் மேல் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்கள் மீது அன்பு கூர்ந்தேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். குறிப்பிட்ட நேரம் அண்மித்து விட்டது. இன்றிரவு நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் படுவீர்கள். மேய்ப்பனை அடிப்பேன், மந்தையின் ஆடுகள் சிதறண்டு போகும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை பற்றி மற்றவர்கள் இடரல்பட்டாலும் நான் ஒருபோதும் இடரல்பட மாட்டேன். சீமோன், சீமோன், இன்றிரவு கோழி கூவு முன் மும்முறை என்னை நீ மறுதலிப்பாய். இது சத்தியம். ஆண்டவரே, உம்முடன் இருக்க வேண்டி வந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். மறுதலிக்க மாட்டோம் ஆண்டவரே, மறுதலிக்க மாட்டோம். என் ஆத்துமமானது மரணமட்டும் துயரத்தால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், என்னோடு விழித்திருங்கள், வேண்டுங்கள். துன்பத்தை மறக்காவில், துன்பத்தை மறக்காவில், துங்கி துடித்து துவண்டவர்
பிதாவே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல பண்ணியருளும். ஆனால் என் மனதின் படியல்ல, உம்முடைய மனதின் படியே ஆகட்டும். தாய்ப்பா, என்ன ஒரு மணி நேரம் என்னுடன் விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருங்கள், தவம் செய்யுங்கள். மனம் மிகவும் வேகம் உள்ளதுதான், ஆனால் உடல் பலம் குறைந்தது. திருவுடலே ஆரணம் சென்னே படர மிஞ்சும் வியவை கடலோ பெரும் சோகம் பவமடலோ பெஞ்சும் மறந்தடு குரலில் கேட்டிருந்தா சுமை தோடர தஞ்சம் என தேடி பிதாவே, பிதாவே, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டகல பள்ளியருளும். ஆனால் என் மனதின் படியல்ல, உம்முடைய மனதின் படியே ஆகட்டும். ஓகட்டும்.